வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 81 முதல் 90 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. 81. எண்ணிய வெண்ணியாங் கியற்றுக வென்றனை எண்ணியுள் லோங்கு மருட்பெருஞ் ஜோதி. நீ நினைத்த நற்காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பாயாக என்று எனக்குக் கட்டளையிட்டு, என் உள்ளத்திற்கு மிக நெருக்கமாக இருந்து வழிகாட்டும் ஒளி அருட்பெருஞ்சோதி. 82. மேயினை மெய்ப்பொருள் விளங்கினை நீயது வாயினை என்றரு லருட்பெருஞ் ஜோதி. நீ மெய்ப்பொருளை அடைந்தாய், அதன் உண்மையை உணர்ந்தாய், இப்போது நீயே அந்தப் பொருளாக ஆகிவிட்டாய் என்று எனக்கு உபதேசம் செய்தருளியது அருட்பெருஞ்சோதி. 83. எண்ணீர் செழுந்தே நினையதழ் லமுதன அன்னித்தினுக்கு மருட்பெருஞ் ஜோதி. நினைத்துப் பார்த்தாலே செழுமையான தேன் போலவும் இனிமையான தெள்ளமுது போலவும் நாவிலும் உள்ளத்திலும் தித்திப்பதே அருட்பெருஞ்சோதி. 84. சிந்தையர் துன்பொழி சிவம்பெரு கெனத்தொழிலைந்தையு மெனக்கரு லருட்பெருஞ் ஜோதி. உன் மனக்கவலைகளை ஒழித்து சிவத்தன்மையை அடைவாயாக என்று கூறி, ஐந்தொழில்களை படைத்தல் காத்தல் போன்றவை புரியும் ஆற்றலை எனக்கு அருளியது அருட்பெருஞ்சோதி. 85. எங்கெங்கிருந்தியி ரேதது வேண்டினும் அங்கன் கிருந்தரு லருட்பெருஞ் ஜோதி. எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு உயிர்கள் எவற்றையெல்லாம் வேண்டுகின்றனவோ அந்தந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அவற்றை வழங்கியருள்வது அருட்பெருஞ்சோதி. 86. சகமுதற் புறப்புறம் தங்கிய வகப்புறம் அகம்புற முற்றுமா மருட்பெருஞ் ஜோதி. உலகப் பொருட்களின் மிக வெளிப்பகுதியிலும் புறப்புறம் உட்பகுதியிலும் அகப்புறம் மனதிற்கு உள்ளேயும் அகம் வெளியேயும் புறம் என எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பது அருட்பெருஞ்சோதி. 87. சிகரமும் வகரமுன் சேர்தனை யுகரமும் அகரமுமாகிய வருட்பெருஞ் ஜோதி. மந்திர எழுத்துக்களாகிய சி ப உ அ ஆகிய எழுத்துக்களின் உட்பொருளாகவும் அவற்றின் சேர்க்கையாகவும் விளங்குவது அருட்பெருஞ்சோதி. 88. உபரச வேதியி நுபயமும் பரமும் அபரமுமாகிய வருட்பெருஞ் ஜோதி. இரும்பை பொன்னாக்கும் ரசவாதம் போல ஆன்மாவை மாற்றும் மேலான நிலையாகவும் பரம் உலகியல் நிலையாகவும் அபரம் இரண்டின் கலப்பாகவும் இருப்பது அருட்பெருஞ்சோதி. 89. மந்தண விதுவென மறுவிலா மதியால் அந்தணர் வழுத்து மருட்பெருஞ் ஜோதி. இதுவே மேலான இரகசியம் என்று குற்றமற்ற அறிவைக் கொண்ட ஞானிகள் அந்தணர்கள் போற்றி துதிக்கின்ற ஒளி அருட்பெருஞ்சோதி. 90. எம்புய கனியென வெண்ணுவா ரிதய வம்புயத் தமர்ந்த வருட்பெருஞ் ஜோதி. கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல இறைவனை தெளிவாக உணர்ந்து போற்றுபவர்களின் இதயத் தாமரையில் இதய அம்புயம் வீற்றிருப்பது அருட்பெருஞ்சோதி.